அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 ஜூலை 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் இடைத்தேர்தலில் 5 தொகுதி மக்களும் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இன்று நடைபெற்ற அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பங்கேற்க போவதில்லை என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அரசியல்வாதிகளிடமிருந்து எப்படியும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை பறித்து விடலாம் என்று எண்ணத்தில் இருந்த மக்களுக்கு தற்போது இடி விழுந்தது போல் இருக்கிறது என்று அனைத்து தொகுதியிலிருந்தும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டசபையில் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வந்ததால் பெரும் கூச்சல் அமளி ஏற்பட்டதாகவும் கூண்டோடு கம்யூனிஸ்ட் கட்சிகளை சபையிலிருந்து சபை காவலர்கள் வெளியேற்றியதால் அனைத்து எதிர்கட்சிகளும் எதிர்ப்பு குரல் தெரிவித்து வெளியே ஏறியதாக சட்டசபையில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிவகாசியில் தனியார் பட்டாசு ஆலை ஒன்றில் இன்று ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாக சிவகாசியிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு மாதத்தில் 2வது இடத்தில் நடக்கும் பட்டாசு தொழிற்சாலை நடக்கும் பெரும் விபத்து என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் இந்தியாவில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு லால்கிருஷ்ண அத்வானி அவர்களை டெல்லியில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஓரின சேர்க்கை விவகாரம் ஹைகோர்ட் உத்தரவு சரியானதே என்று டெல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு வழங்கியுள்ளதால் இந்தியாவில் உள்ள 95% மக்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திருமதி ஹில்லரி கிளின்டன் அவர்கள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை டெல்லியில் சந்தித்து பேசியதாகவும் உலகில் உள்ள தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க இரு நாடுகளும் பாடுபட வேண்டும் என்று அவர்கள் பேசியதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ்நாட்டில் அகதிகள் முகாம்களில் தங்கியுள்ள 3 லட்சம் அப்பாவி தமிழர்களை பாதுகாக்க சென்னையில் வரும் 24ஆம் தேதி ஈழ தமிழர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் போராட்டம் நடத்தப்பட இருப்பதாகவும் அதன் தலைவர் திரு பழ நெடுமாறன் அவர்கள் வெளியிட்டதாகவும் அவருடன் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ஜி.கே. மணி, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் துணை செயலாளர் திரு மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா நாட்டில் 1 வயது பெண் குழந்தை கர்ப்பம் அடைந்திருப்பதாகவும் அந்த குழந்தையின் வயிறு பெரிதாக வந்ததை பார்த்து உடனடியாக ஸ்கேன் எடுக்கப்பட்டதில் அது கருவுற்றிருப்பது தெரிந்து டாக்டர்கள் அதிர்ச்சி அடைந்ததாகவும் உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு அபூர்வ நிகழ்ச்சி நடப்பது அரிதே என்று கூறியதாக சவுதியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை தூதர் தயன் ஜே திலக் எவ்வித காரணமும் இல்லாமல் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் கொழும்பு திரும்புமாறு அறிக்கை வந்திருப்பதாகவும் இவர் ராட்சச ராஜபக்சேவால் நியமிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் பிரிட்டன் நாட்டுக்கு சொந்தமான ஜெட் விமானம் ஒன்று
விபத்துக்குள்ளாகி 2 பேர் பலியானதாகவும், இதே இடத்தில்தான் நேற்று ஹெலிகாப்டர் விபத்து நடந்து 16 பேர் உயிர் இழந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வட அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கனடா நாட்டில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் 11,000 மக்கள் பாதுகாப்பான பகுதிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக கனடாவிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நிலாவில் மனிதனுடைய காலடி பட்ட 40வது ஆண்டு விழா அமெரிக்காவில் சிறப்பாக கொண்டாடப்பட்டதாகவும், இது பேசிய அமெரிக்க அதிபர் திரு பாரக் ஒபாமா அவர்கள், நிலாவில் கால் பதித்தது போல் செவ்வாய் கிரகம் மார்ஸிலும் கால் பதிக்க வேண்டும் என்று சூழலித்ததாக வாஷிங்டனிலிருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 20 ஜூலை 2009 பிற்பகல் 2 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் லேசான மேகமூட்டங்களே காணப்படுகின்றன. அரபிக்கடலிலும் மேகமூட்டங்கள் அதிகமாக தென்படவில்லை. ஆகையால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மியே என்று இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.